மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, உன் படிப்பும் உன் திறமையும் உனக்கு வேலை வாங்கி கொடுக்காதப்ப நீ மேல இருக்க சக்திய நீ நம்பிதான் ஆகணும். மேல ஏதாவது ஃப்ளோர் இருக்கா ப்ரோ? நீ கஷ்டப்பட்டு தான்டா சாக போற. முடிட்டு பெண்டாயி லைன்ல நில்லு கூட்டிட்டு போறாரு அவர் ஃப்ரெண்டு. சாமி நான் சொன்னேன்ல இவர் தான் என் ஃப்ரெண்டு, ஏன் படிச்சிருக்காரு வேலை கிடைக்கல, இருந்தா மாத்திரம் பத்தாது சாமியோட அருள் இருக்கும். மனோஜ் கேக்குறாரு, சாமி நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு, டேட்டா இருக்கா சாமி? கஷ்டத்துக்கு யாருமே காரணம் இல்ல, இவன் வாய் தான் காரணம். வாய மூடி வைக்க நேரத்துல மூடிதான் வைக்கணும். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அத நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை. கடவுள் எனக்குள்ள இருந்து உனக்கு பதில் சொல்லுவார். வேலை கிடைக்காம திண்டாடுற, வெளிநாட்டுல உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இல்ல பணம் இல்ல, அதுதானே உன் பிரச்சனை. நம்பிக்கை இருக்கணும், இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். உனக்கு நம்பிக்கையை விட தலகணம் ரொம்ப அதிகம், அது இறங்கணும். இதுக்கு தேவை பணம் தானே, போய் பிச்சை எடு, அதுதான்டா உனக்கு தீர்வு. ஹோட்டல்ல ஒரு பில்லு கட்டுற மாதிரிதான் இது. நான் சொல்ற கோயில்ல காலையில போய் சாயங்காலம் 6 மணி முடியும் பிச்சை எடு. காசை அந்த கோயில்லே காணிக்கையா போட்டுதான் உனக்கான பரிகாரம். யாரு வந்தாலும் சரி, பச்சை தண்ணி கூட நீ குடிக்க கூடாது, வெறும் வகுறாதான் இருக்கணும். பிச்சை எடுக்கிறவங்க துணியதான் நீ போடணும். ஒழுங்கா செஞ்சேன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை மாறி உன்கிட்ட யாசகம் வாங்குற நிலைமை வரும் போன்னு சொல்லிடுறாரு. ப்ரோ பணம் வேணும்ல, அப்பனா பிச்சை எடுத்துதான் ஆகணும். போற வழியில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கணும். ப்ரோ இருக்கிறதுலே இந்த கோயில்ல தான் கூட்டம் அதிகம், இங்கேயே நீ பிச்சை எடுத்தேன்னா 1 மாசத்துல 14 லட்சம் ரூபா வந்துருமே. மலை கோயில் ப்ரோ, சக்தி அதிகம். என்ன ப்ரோ பிச்சை எடுத்தா நடக்குமா? நடக்கும்யா, நம்பு. ஒரு மரத்தடியில ப்ரோ மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறாங்க மனோஜுக்கு. ஸோ அந்த மண்ணள்ளி தலையில போட்டுக்கோங்க, இப்பதான் அச்சல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கீங்க. பிச்சைக்காரங்கெல்லாம் மனோஜ எல்லாரும் திட்டுறாங்க, புதுசா இங்க உட்கார்ற, எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்டே மனோஜ் சொல்றாங்க, ஒரு நாள் பிச்சை எடுத்தா மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. சாப்பிடுறாரு மனோஜ். இப்ப ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாரு, ஃப்ரெண்டு சொல்றாங்க சாப்பிடாம போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடை குடுத்துட்டு போயிடுறாரு மனோஜ் பிச்சை எடுக்கிறதுக்கு. மனோஜ் மீனா வர்றத பாத்துட்டு துண்டை வச்சு மறைச்சுக்கிறாரு. திரும்பி மீனா பாக்குறாங்க, பின்னாடியே வர்றாங்க. மனோஜ பாத்துடுறாங்க மீனா. நாளை பார்க்கலாம். இன்று நேபாளின் தலைநகரம் காட்மண்டு. நாளை சந்திப்போம்.